என்ன என் போட்டோ ஆமா நீங்களே உங்க மேல நாங்க வர பிளாக் ஷிஃப்டிங் வந்து என் ப்ரொஃபைல் எதுவும் கிடைக்காம நீங்க வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வாரண்ட்? கேஸ்னா வந்து நீங்க ரொம்ப லவ் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு கேஸ் போடுறேன் அப்படியும் போடலாம். வேணா ரொம்ப கியூட்டா இருக்கிறதுக்கு வேணா கேஸ் போடுறேன். நான் ஷூட்டிங் கிளம்பிட்டு அங்கே கிளம்பிட்டு இருப்பார் அப்படிமா. அதுக்கு நான் தான் உனக்கு சீனியர், உனக்கு டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணு. அவன் டேரக்டர் கூட வந்து உட்காந்துருப்பான் ஷூட்டிங்கில். ஒரு ஒன்று ஒரு கேளு அப்படிமா. ஏன்டா ஒன்று எதுக்குடா ஒன்று நீ என்னைய சொன்னில்ல. இது சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் 2020 டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்டட் பை நாகா ஃபுட்ஸ். நாகானா நம்பலாம். ஃபேன்கள் மொமெண்ட்டாக ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தீங்க. ஸோ இவருக்கு என்ன வாரண்ட் இல்லை கேஸ் என்ன கொடுப்பீங்க அவர் மேலே? அவன் என்னன்னா அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே என் மூலியமாக செஞ்சுக்குவான். சொல்கிறா அப்படின்னு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நிறைய இருக்குது இந்த கதைக்குள்ளார, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே எங்களால் வெளியே சரியாக சொல்ல முடியாது. ஜனவரி 5 ஆரம்பிச்சு ஷூட்டு. ஸோ ஒரு 3 மாதத்தில் ஒரு 4.5 மணி நேரம் படம் சீரியஸ் எடுத்து முடிக்கணுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இதுக்கான டைம் வந்து நாங்கள் பண்ண தப்பு தான். நாங்கள் தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துருக்கக்கூடாது. ஓகே, நான் இப்போ நம்ம வாரண்ட்ன்ற மூவிக்காக நான் சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு நீங்கள் வாரண்ட்டோ கேஸ் வாங்குமா, நீங்கள் கேஸ் போடலாம், வாரண்ட்டு தரலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது ஃபன்னியாகவும் இருக்கலாம் இல்லை சீரியஸாகவும் இருக்கலாம். அது நீங்கள் யாருக்கு என்ன வாரண்ட் தருவீங்கன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போய் உங்களுக்காக தான். இவர் மேலே ஏதாவது வாரண்ட்டு கேஸு எது வேணால் தரலாம். நீங்கள் ஒரு மேலே இப்படி நம்ம வாரண்ட்டு கொடுக்க முடியும் இல்லை ஃபன்னாக இதுக்காக நான் வாரண்ட் தரேன், இவ்வளோ சிட்டாக இருக்காரு இப்போ அப்படியும் சொல்லலாம். இல்லை இதுக்காக நான் வாரண்ட் தரேன் அப்படின்னு ஏதாவது ஃபன்னாகவும் இருக்கலாம். அதான் ஒன்று பண்ணலாம். வாரண்ட்டு கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு 10 கதை இருக்குது எடுக்க சொல்லாத நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலான்றீங்க. அதான் பொண்ணு என்னன்னா ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. காலையில் 9 மணிக்கு யாருமே அவரை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஏன் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வரல அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க போகிறது. நீங்கள் எழுதுறது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அவரோட லைஃப் அவர் எப்படினாலும் வாழலாம். ஆனால் பயங்கர டிசிப்ளினாக காலைல ஒரு 9 o'clock வந்தாருன்னா இன்னமும் பேடு பேப்பர் வச்சு எழுதுவார். அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தா எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும். எழுதிட்டே இருப்பார். எல்லாத்துக்குள்ளதே சினிமா பார்க்க தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து எங்கள் சார் தான். அவர்கிட்ட வந்து நான் எதெல்லாம் கற்றுக்கிட்டேங்கிறதான் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார். அதுக்காக நான் இப்போ ஒரு படம் பரிமளமன் கோன்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஹிட் படம். பட் கதைக்கு தான் முக்கியத்துவம் தருவார். ஒரு பெரிய ஹீரோ வச்சு பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்காரு. பட் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போய் பார்த்தேன், இப்போ நம்ம வாரண்ட்டு கூட எடிட் பண்ணுறப்ப கூட நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷார்ட்டில் இது இப்படி மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். டேரக்டர் என்ன சொன்னால் இது இப்படி மாற்றிக்கலாம் வந்து வாய்ஸ் நோட் தான் போடுவோம். எடிட்டருக்கு என்ன பண்ணுவோம்னா வாய்ஸ் நோட் போடுவான். ஆனால் நான் இன்றைக்கி எடிட்டிங் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், சார் எடிட் பண்ணிருந்தாரு. ஒரு பேடில் பேப்பரில் எல்லா ஷார்ட்டும் எழுதியிருக்காரு. இந்த ஷார்ட்டில் இதை இப்படி சேஞ்ச் பண்ணுவோம், இதை இந்த ஷார்ட் அவர் தான் அவரோட படம், அவருக்கு தெரியும். அவர் வந்து அவன் அசனே இதை நோட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் கூட நோட் பண்ணுறதுக்கு 10 பேர் இருக்காங்க. ஆனால் இல்லாமல் அது ரொம்ப உட்காந்து பேட் எடுத்து பேப்பர் எடுத்து உட்காந்து அதை எழுதி அந்த வேலையை வந்து அவ்வளோ லவ் பண்ணி அந்த வேலையாக பார்த்து அதை பண்ண முடியாது. அது அவ்வளோ சின்சியராக பண்ணலாம். ஸோ அந்த குணம் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வாரண்ட் ஆர் கேஸ்? வாரண்ட். என்ன கொடுப்பீங்க? எங்கேயாச்சும் வெளில போகணும்னு சொன்னால் ஷூட்டு ஒர்க் எல்லாம் ஓகே தான். இந்த டைமுக்கு அங்கே போகணும், அதுவும் அவன் வேலைனா ஓகே கரெக்டாக இருப்பான். மற்றவங்க வேலைனா வேணும்ட்டே லேட்டாக வருது, அன்னைக்கு தான் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சிட்டு அதுக்காக வாரண்ட். அடுத்து என் ப்ரொஃபைல் யாரும் கிடைக்கல. நான் பார்த்தேன், சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது நீங்கள் ஒரு பெரிய ஃபேன்ன்ற தெரிஞ்சிருந்துச்சு. ஃபேன்கள் மொமெண்ட்டாக ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தீங்க. ஸோ இவருக்கு என்ன வாரண்ட் இல்லை கேஸ் என்ன கொடுப்பீங்க அவர் மேலே? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வாரண்ட்? கேஸ்னா வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு கேஸ் போடுறேன் அப்படின்னு போடலாம். வேணா ரொம்ப கியூட்டா இருக்கிறதுக்கு வேணா கேஸ் போடுறேன். எதனால ஃபேன்கள்? எந்த மூவில இருந்து அப்படி ஏதாவது? வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் அவரை பார்த்தது. அப்போத்துல இருந்தே எனக்கு பிடிக்கும். ஐ தாட் அப்படியே கொஞ்ச நாள்ல மாறிடும்னு, பட் இப்போ வரைக்கும் எனக்கு மாறல. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து அண்ணனும் அதே தான். எப்படி பாண்டராஜ் சார் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பாளின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி அண்ணனுமே வந்து ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. என்னன்னா ரொம்ப பயங்கர சின்சியராக இருப்பார். அதான் சொல்ல ஷூட் முடிஞ்சு 2 மணிக்கு ஷூட் முடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவோம், வீட்டில் போய் தூங்குவோமோ அவரு கண்டிப்பாக தூங்கணும். நடிகர் காலையில் வந்தாரு. ஆனால் என்ன பண்ணுவார்னா, தம்பி நான் ஆஃபீஸ் போகிறேன் தம்பி அப்படிம்பாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு திருச்சியில் அங்கே போய் எடிட் பார்க்குறேன் தம்பி அப்படிம்பாரு. நான் போக மாட்டேன், எடிட்டரே போக மாட்டான். இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். இப்போ நம்ம போகிறோம், டேரக்டர் வரணும், எடிட்டர் வந்து காமிக்கணும் அப்படிலாம் இல்லை. நேராக போவார். அங்கே போகிற டிவி ஆன் போடுங்கடா அப்படிம்பாரு.
ஸோ நமக்கு தான் பதட்டமாக இருக்கும். என்னன்னா அந்த வேலை மேலே இருக்கிற சின்சியரிட்டி இருக்கலாம். முதல் நாள் நைட் ரிலீஸ் ஆகி கியூபில் ஏற்றினப்போ வரைக்கும் தம்பி இது இப்படி நல்லா இருக்கா தம்பி, இது இப்படி வந்திருக்கா தம்பி, இது இப்படி வந்திருக்கா தம்பி, இந்த மியூசிக் நல்லா வந்திருக்கா தம்பி, மியூசிக் எப்படி தம்பி இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்குள்ளாரையும் போய் அதை வந்து ரொம்ப சின்சியராக, அதாவது நாட் ஒன்லி ஒரு ஹீரோ அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு கிடையாது. அவர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஜெயிக்கணுங்கிறது தான் வேலை பார்க்குறாரு. ஸோ மாமன் வந்து வெற்றி பெறணும் அவ்வளோதானே தவிர அவருக்கு வந்து அதில் சூரி பயங்கரமாக வரணுங்கிறது தான் அவருக்கு இல்லை. என்ன அது அவருக்கு பர்சனலாக என்னங்கிறது வேறு. பட் பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஹீரோங்கிறனால தான் அவ்வளோ இவ்வளோ சின்சியர் அப்படிலாம் கிடையாது. இது வந்து அவர் வந்து நான் இது நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அண்ணனோட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துலையும் அவர் அப்படி தான் வேலை பார்த்தார். இப்போ கடைக்குடி சிங்கர் ரிலீஸ் ஆகிறப்பையும் சாருக்கு டேரக்டர் கூட தான் இருப்பார். நல்லா வரணும், நல்லா படம் வரணும், அந்த படம் நல்லா வந்துடும், நல்லா ஜெயிச்சிடணும். இப்படி எல்லார் படமும் இது என் படம் ஓன் படம் இதெல்லாம் நம்ம படம் எல்லா படமும் ஜெயிக்கணும்னு நினைச்சனால தான் அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கு. எண்ணம் தானே சூப்பர். அதுக்காக ஒரு வாரண்ட் பெட்டிஷன் போட்டுடலாம். ஆமாம், அவருடைய உழைப்புக்காக அவன் போட்டுடலாம். ஓகே, அடுத்து இது 3 பேரை சொல்லலாம். இவருக்கு எதுக்கு என்ன கேஸ் தருவீங்களா? அதான் இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்கல்ல, ரொம்ப அமைதியான ஆள் அப்படின்னு. அது 100% கிடையாது. அவன் ஆமாம், அவன் என்னன்னா அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே என் மூலியமாக செஞ்சுக்குவான். ஏய் சொல்கிறா அப்படின்னு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் வந்து ரொம்ப நல்ல மாதிரியான ஒரு இமேஜ் எப்பயுமே ஒரு கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ நம்ரிதா வேணும், அருள்ஜோதி வேணும் அப்படின்னா அருள்ஜோதி வேணும், நம்ரிதா வேணுங்கிறத சொல்லிடுவான். சொல்லிட்டு எப்படியா ரெடி பண்ணுங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படிமா. இங்கே வந்து இவங்க வந்து கேட்குறப்ப அப்படியா ஓகே அப்படின்னு ரொம்ப பயங்கர சாஃப்டாக இருக்கிற மாதிரி அப்படி பயங்கர பில்டப் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்காக தான் அவருக்கு வாரண்ட் கொடுக்குறீங்க. ஓகே, அடுத்து என்ன ஏன் போட்டோ? ஆமா, நீங்களே உங்க மேல நாங்க வர பிளாக் ஷிஃப்டிங் வந்து எதுவும் கிடைக்காம நீங்க உங்க மேல வந்து நாங்களே வந்து வாரண்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரண்ட் அந்த மாதிரி. ஏன்னா பார்த்தோன்னே ஒண்ணுமே இல்லை, நம்ம போய் பார்க்குறோம்னா அழகா 4-5 ஃபோட்டோஸ் இருக்கு, ஓகே, ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து உங்க மேலே நாங்கள் வந்து வாரண்ட் போடுறோம். நிறைய போஸ்ட் போட இருக்கணும், இன்னும் நிறைய போஸ்ட் இருக்கணும், நிறைய ஃபோட்டோ வேணுமா? தீர்ந்துருது 10 ஃபோட்டோட தீர்ந்து 100 ஃபோட்டோ காணும், இன்னும் ஃபோட்டோவே காணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுல வந்து யாரு பத்தி பேசணும்னா நடுவுல ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேல என்ன வாரண்ட் தரலாம்? அவர் மேல என்ன வாரண்ட் தரலாம்? அவரு இப்ப இங்கதான் இருக்காரு, ஓகே, ஜாலியா இருக்காரு அவர் பாட்டுக்கு. அவர் வந்து என்னன்னா இப்ப நடிக்க போற முன்னாடி நான் இப்போ என் ஒய்ஃப் அம்பிள்த்துட்டு இருப்பான், நான் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனா அங்கே கிளம்பிட்டு இருப்பார் அப்படிமா. ஏய் அவரு ஹீரோடா, நீ மட்டும் ஹீரோடா அப்படிம்பாரு. அதுக்கு நான் தான் உனக்கு சீனியரு, உனக்கு டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓ, அவர் சொல்லுவார். ஆமா, நான் நடிச்சிருக்கேன், ஐடியானா சொல்லு, நான் சொல்றேன். அவன் டைரக்டர் கூட வந்து உட்காந்துருப்பான் ஷூட்டிங்ல. ஓகே, ஒரு கேளு அப்படிமா, ஒன்மோர் அப்படிமா. ஏன்டா ஒன்மோர், எதுக்குடா ஒன்மோர், நீ என்னைய சொன்னில்ல இப்போ நீ நடி அப்படிமா. அந்த மாதிரி ஜாலியா அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஆமா, சூப்பர் சூப்பர். அடுத்து வாரண்ட் மேல ஏதாவது வாரண்ட் தெரியுங்க? வாரண்ட் மேல வாரண்ட் ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த சீரியஸ் எடுத்திருக்கோம், அதனால வாரண்ட் தான் எங்க மேல வாரண்ட் தரும். இந்த கதைக்கான நேரம், இந்த கதைக்கான வேலை இன்னும் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ பார்க்குறப்போ நிறைய இருக்குது இந்த கதைக்குள்ளார, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே எங்களால் வெளியே சரியாக சொல்ல முடியாது. ஜனவரி 5 ஆரம்பிச்சு ஷூட்டு. ஸோ ஒரு 3 மாதத்தில் ஒரு 4.5 மணி நேரம் படம் சீரியஸ் எடுத்து முடிக்கணுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இதுக்கான டைம் வந்து நாங்கள் பண்ண தப்பு தான், நாங்கள் தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துருக்கக்கூடாது. ஓகே ஓகே, அவங்களுமே ஒரு 3 தடவை டேட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க நம்ம இன்டர்னலாக. பட் ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக சின்சியராக இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். இது விலங்குலேயே எடுத்துருக்கு. விலங்கு இதான் சொல்லுவேன். விலங்கும் நீங்கள் பார்த்த விலங்கு வந்து ஒரு 40% விலங்கு தான், 50% கூட சொல்ல மாட்டேன். ஆமாம், ஓகே, 35 to 40% பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்கு விலங்கு. விலங்குல இருக்கிற கதை வந்து அவ்வளோ கதை இருக்குது. இன்னும் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கதை. ஸோ அதெல்லாம் எனக்கு மட்டும் தெரியும், பட் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அது அடுத்தடுத்து விலங்கு 2ல் வரும். அதே மாதிரி வாரண்டோட கதை வாரண்ட் 2ல் வரும். நிறையா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ விலங்கு ஆஸ் யூஷுவல் விலங்கு மாதிரி அதே ஹிட்டை வந்து இந்த வாரண்ட் படமும் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ அந்த பிளாக் ஷிப் டீம் நாங்கள் எல்லாருமே வாழ்த்துறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் 2020. டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரசன்டட் பை நாகா ஃபுட்ஸ். நாகானா நம்பலாம்.